ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷா vlogs. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பையனுக்கு இன்றைக்கி தாங்க ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு, ஃபஸ்ட் டே. ஸோ காலையிலே ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுப்பினோங்க. இவ்வளோ நாள் வந்து வீட்டிலே இருந்து அவன் லேட்டாக தான் எழுந்திரிப்பான். நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் பழக்கம் இல்லாமல் பண்ணிட்டேன், அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்பி அவனை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. காலையில் வந்து தோசை வித் பொடி மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். வேறு எதுவுமே என்னால் செய்ய முடியல. அவனை விட நான் தான் பதட்டமாகவே இருந்தேன். காலையிலேருந்தே கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நானுமே தூங்கிட்டு நான் தான் லேட்டாக எழுந்திரிச்சேன். சரி, ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் மட்டும் அவனுக்கு கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இவர் ரெடி ஆகிட்டார். இவருக்கு பார்த்திங்கன்னா 9:15 வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது. நாங்கள் 9:10க்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கே எல்லா சின்ன பிள்ளைங்களுமே வந்து அழுகை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க. எப்படா அவங்க பேரண்ட்ஸ் போவாங்க, எப்போ நம்ம அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து எனக்கு முன்னாடி என்னோடய சித்தி வந்து என்னோடய பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே போன உடனே அழகாக சிரிச்சுட்டு தாங்க போனான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைங்கள்லாம் எல்லோரும் அழுத பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கும் அழுக வந்துருச்சு. ஒரு மாதிரி ஃபேஸ் சேஞ்ச் ஆனதை நான் நல்லா கவனித்தேன். வரேன்னு சொல்லி வேறு சொல்லிட்டான். பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு. எனக்கு அவனை பார்த்தோன்னே எனக்கு அழுக தாங்கவே முடியல. அதை கிண்டல் பண்ணிகிட்டே இவங்க வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். சரி, மத்தியானம் அதே மாதிரி போயிடுச்சு. எனக்கு எந்த சமைக்கிறது கூட தெரியவே இல்லை. சரி, தம்பிக்கு பிடிச்ச நம்ம மேகியே வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 தான் வந்து லன்ச் பீரியட். நாங்கள் பார்த்திங்கன்னா 12:15 போலே நாங்கள் போயிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி ரொம்பவே ஆர்வமாக 11:50க்கே வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க கடையிலேருந்து எங்கள் 11:50க்கே வீட்டுக்கு என்னை கூப்பிட வந்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 12:30க்கு தான் பெல் அடித்தாங்க. ஸோ நாங்கள் போய் உள்ளே போயிருந்தேன். பார்த்தா ரொம்பவே தனியாக உட்காந்துருந்தேன். தனிமையில் இருந்தான், அழுதுருப்பான் போல். ஸோ வந்து தனியாக இருந்து உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்ட பிறகு எப்படியோ பார்த்த பிறகு ஓடி வந்துட்டான். எல்லா பிள்ளைங்களும் எல்லா பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி ரொம்பவே அழுது சோர்ந்து போய் இருந்துச்சுங்க. பாவமாக இருந்துச்சு. அடுத்து என்னோடய பையனை எப்படியும் நான் பார்த்துட்டேன். அவன் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாம் ஒரே கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தான். இந்த இடத்துலேருந்து விட்டால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்த உடனே ஓடி வந்துட்டான். ரொம்பவே சோகமாகவே இருந்தான். ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட மேம் வந்து ஆப்பிள் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி தரலையா, கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பான் போல், அவங்க காதில் விழுகலை. அடுத்து என்னோடய சித்தி தான் வந்து பையனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவனோட இது மாறுறதுக்காக விளையாட்டெல்லாம் அங்கே காமிச்சிக்கிட்டு அங்கே விளையாட கொஞ்சம் கூட்டி போயிருந்தோம். அதுக்கப்புறம் பெல் அடித்த பிறகு உள்ளே போகும்போது ஒரே செம்மையாக அழுதுட்டான். ஸோ அந்த வீடியோ மட்டும் நான் எடுக்கலை. லன்ச் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அடுத்து 2 ஹவர்ஸ் கழித்து 3:30க்கு அவனுக்கு வந்து ஸ்கூல் க்ளோசிங் டைம். நாங்கள் 3:20க்கெல்லாம் போயிட்டோம். அப்போ வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்லாம் வந்து வெளியில் வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க டீச்சர்ஸ் எல்லோரும். நான் தேடிக்கிட்டே இருக்கேன், எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. நம்ம பிள்ளைய காணாமே தேடிக்கிட்டே இருந்தேன். இல்லாட்டி என்னை பார்த்தோன்னே கூப்பிட்ருவான் வேறு. அவனும் கூப்பிடவே இல்லை. அவனோட கிளாஸே எம்டியாக இருந்துச்சு. இப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா பின்னாடி அவன் கீழே உட்காந்துருந்தான். என்னை பார்த்தோன்னே அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லி அழுக அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்குது அவனுக்கு. ஏன்டா அப்படின்னு கேட்குற போது மத்தியானம் உள்ள கம்ப்ளைண்ட் அதே கம்ப்ளைண்ட்டு தான். மத்தியானம் ஆப்பிள் வந்து சாப்பிட முடியலன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணான். இப்போ என்னென்னா வந்து ஒரு பிஸ்கட் ஒன்று கொடுத்து விட்டுருந்தேன். அந்த பிஸ்கட் வந்து என்னென்னா இன்னொரு பொண்ணு ஒன்று சாப்பிட்ருச்சா. சரிப்பா விடு, நான் உனக்கு வெளியில் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதையே சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னையே கேட்கவே இல்லை. என்னை கேட்காம வந்து பேக்கை அவளே ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டா அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் வெளியில் அவனை கூட்டிகிட்டு போய் உனக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி தரடான்னு சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். எப்படியோ வந்து முடிச்சாச்சு. அப்போ வந்து நாங்கள் டீச்சர்கிட்ட கேட்கும் போது தான் சொன்னாங்க, ஒரு டீச்சர் அவன் ரொம்ப சமத்தாக இருந்தான், அவன் நல்லா அமைதியாகவும் இருந்தான், எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. அவனோட பேக்கெல்லாம் வந்து அவன் எடுத்துகிட்டு போகாமல் எனக்கே அவன் வேலை வைக்கிறான். அவன் பேக்கை எடுத்துகிட்டு போங்க மேம் அப்படின்னு வேற சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் முடிச்சிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு ஸ்கூலு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? இங்கே பாரு, பிடிச்சிருந்துச்சா? டெய்லி வருவியா இனிமே? சரி, ஓகே. நாளைக்கு வேறு வருவான்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. அதுக்காக நான் இப்படி கேட்டேன். அவனே பரவாயில்ல, ஆர்வமாக தான் சொன்னான். ஸோ வந்து அவனை கூட்டிகிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஜூஸ் வாங்கிட்டாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, புள்ள வந்து ஃபஸ்ட் டே வந்து களைப்போட முடிச்சுட்டு வந்திருக்கு ஸ்கூலு, அவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃப்ரூட்டி, எனக்கு ஒரு கவின் மில்க் ஷேக் வாங்கியாச்சு. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் என்னோடய பிள்ளை வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போனது பிடிச்சிருந்துச்சின்னு நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். என் பையன் உங்களுக்கு ஒன்று சொல்லணுமா? சொல்கிறான். தப்பு அழைக்க போறீங்க. பாய்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.